ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோட் 25 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. போன எபிசோடு கடைசியில் இந்த யூரோப் நாட்டில் ஃபுல்லாக டஞ்சன் பிரேக் ஆகி மான்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக அந்த ஊருக்குள்ள சுத்து போட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே தான் நம்ம தெரசாவும் இருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய எலும்புக்கூடு மாஸ்டர் வந்து நம்ம தெரசாவை கொள்றதுக்கு ரெடியாக இருக்கும் பாருங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அங்க இருக்க மான்ஸ்டர்ஸை யாரை வெட்டி வீசுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ட்வின்ஸ் தாங்க. ஜோயும் சாயும் இருக்காங்க. அவங்களும் இந்த யூரோப்ல தான் இருக்காங்க போல இருக்குது. அவங்க வெட்டி வீசிட்டு நான் என்னோட ஜின் பிரதரை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணிட்டு, டேய் நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அவங்க 2 பேரும் அண்ணா அவ்வளவுதான் பண்ணிடுவோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கொரியா ஹண்டர் அசோசியேஷன் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. யூரோப்ல ஒரு பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்குது. அங்க பிரச்சனை தீக்கணும் அப்படின்னா நம்ம போய் ஆகணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அங்க மட்டும் நம்ம போல, அடுத்து இங்கதான் அப்படின்னு அசோசியேஷன் சேர்மன் அங்க இருக்க எல்லா ஹண்டர்ஸ் கிட்டயும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் 5வது ஃப்ளோர்ல இருக்காருல, அனுஷ்காக்கு ட்ரைனிங் கொடுத்திருந்தாரு பாத்தீங்களா. அப்பதான் சேர்மன் கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருப்பார்ல. அதை கேட்டுட்டு அனுஷ்கா, அப்படியா நீங்க தெரசா இருக்க ஊருக்கு போறீங்களா, நான் அவளை கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அலிஸ் இருக்கா பாத்தீங்களா வேம்பேர் பொண்ணு, அவகிட்ட நீ இங்கே ஏறு, நீ அங்க வந்து ஒன்னும் பண்ண வேண்டாம், அங்க வந்தா நிலைமை கை மீறி போக நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டு அலிசை இங்கே விட்டுட்டு நம்ம ஹீரோ கிளம்புறதுக்கு ரெடி ஆவாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா அந்த எலும்பு கூட மாஸ்டர் கூட சண்டை போட்டு மரியா அடி வாங்கி மயங்கி கீழே கிடப்பாங்க. நம்ம தெரசா தாங்க அது கூட பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. அப்படியே ஏர்ல இருந்துட்டு கடவுளின் சக்தின்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஸ்வாட் அட்டாக்க போட பயங்கரமா இருக்கும் அந்த அட்டாக்கு. அவ்வளவுதான் இதோட கதை முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அதை பார்த்துட்டு தெரசா செம்ம சாக்கா இருப்பாங்க. என்னது இதுக்கு ஒன்றும் ஆகலையே, இது ஈவில் சக்தி ஆச்சு, என்கிட்ட இருக்குது கடவுள் சக்தி ஆச்சு, இது 2 மோதிச்சுன்னா கடவுள் சக்தி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்க அந்த எலும்பு கூட மாஸ்டர் தெரசாவை அட்டாக் பண்ணும் பாருங்க. அடி வாங்கி கீழே கிடப்பாங்க. அவங்களோட அந்த ஷீல்டுலாம் இருக்கு பாருங்க, எல்லாம் உடஞ்சி பயங்கரமான அட்டாக்குங்க. அவங்க அப்படி மயங்கி கிடப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மான்ஸ்டரு, டேய் அவளை தூக்கு, இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு எலும்புக்கூடு மான்ஸ்டர் இருக்குது. அது இதுக்கு கீழே வேலை பார்க்கறது போல இருக்குது. அந்த அசிஸ்டன்ட் எலும்புக்கூடு மான்ஸ்டரோ, தலைவரே என்ன சொல்றீங்க, இவளை கொல்றதுக்கு தானே நம்ம அந்த முறியும் கூட டீலிங் போட்டோம், இவளை தூக்கிட்டு போய் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு அந்த பாஸ் மான்ஸ்டரு, டே விளக்கண்ண எனக்கு தெரியும்டா, அதை தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்ல, அந்த அசிஸ்டன்ட் மான்ஸ்டரு அப்படியே தூக்கிட்டு போகும் பாருங்க. அதை எவனோ போட்டோ எடுத்துட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அந்த 2 ட்வின்ஸ் தாங்க. அவங்க போட்டோ எடுத்துட்டு, ஐயோ இந்த மான்ஸ்டர் கிட்ட எல்லாம் நம்ம சண்டை போட்டு உயிரை விட முடியாது, இவனுங்க என்ன இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க, இந்த மான்ஸ்டர் அடக்கிறதுக்கு கேங்ஸ்டரால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை நம்ம ஹீரோக்கு அனுப்பி வச்சிருவாங்க அந்த ட்வின்ஸ். நம்ம ஹீரோ அந்த போட்டோவை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிருவான். என்ன தைரியம் இருந்தா தெரசாவையே கடத்திட்டு போவீங்கடா அப்படி சொல்லிட்டு கடுப்புல பாப்பான் பாருங்க அந்த போனை. அப்படியே கட் பண்ணா மொரிம் குரூப் சேர்ந்தவங்க அந்த சண்டை நடக்கிற இடத்துல வந்து நிப்பாங்களா. அதை பார்த்துட்டு அந்த குரூப்ல இருக்க பொண்ணு, என்னப்பா நம்ம தான் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஏவி விட்டோம், ஆனா இது ரொம்ப கொடூரமா இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதை கேட்டு அந்த குரூப்ல இருக்க ஒருத்தன், பேசாம இரு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, அதுங்களாச்சும் பண்ணட்டும் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வந்து நிப்பா பாருங்க. அவதான் இங்க இருக்கிறவங்களை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளு. அவளை பார்த்துட்டு இந்த குரூப்பை சேர்ந்தவங்க மறந்து போயிருவாங்க. நீங்களா நீங்களா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த பொண்ணோட பேரு சியோலின். அந்த பொண்ணு இவங்களை பார்த்துட்டு, நீங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஒரு சோல்ஜர் மாதிரி நடந்துக்குங்க, ஒரு வீரன் எப்படி நடந்துக்கணும் தெரியுமா, அவன் எதுக்குமே பயப்படக்கூடாது, இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கீங்க, நீங்களா என்னதானோ அப்படி சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த மொரிங் குரூப் சேர்ந்தவங்க, சாரிங்க சாரிங்க தெரியாம பேசிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்புறம் பார்த்து அந்த எலும்புக்கூடு மாஸ்டர் நாங்க வந்துட்டு, நீங்க சொன்னதை நாங்க செஞ்சுட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்து நிக்க. அதை கேட்டு அந்த சியோலின், அப்படியா நாங்க சொன்னதை செஞ்சுட்டியா, என்ன செஞ்ச காட்டு அப்படின்னு சொல்ல, அந்த எலும்புக்கூடு மாஸ்டர், இங்க பாருங்க அந்த தெரசாவை நாங்க கொன்னுட்டோம், இதான் அவளோட சீல்டு, என்னமோ அவளை பத்தி பெரிய பில்டப்லாம் கொடுத்தீங்க, அவளை எப்படி சப்பையா கொண்டா பாத்தீங்களா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த முரியும் குரூப்ல இந்த 2 பேரு, எழுது அவளை கொன்னுட்டியா சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் சண்டை நடக்கிற இடத்துக்கு ஹெலிகாப்டர்ல கொரியால இருந்து ஹண்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோவும் கூட தாங்க வந்துருக்காரு. அங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்திருப்பாங்க. யோ வந்திருப்பான், லீ வந்திருப்பான், ஜுன்னு வந்திருப்பான். இவங்கெல்லாம் கூட போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஜுன்னை பார்த்துட்டு, டே என்ன கூடலாம் வந்திருக்க, பரவாயில்லையா அவ்வளோ அக்கறையான்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு ஜுன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டே நீ ஓவரா பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான் உனக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஹெலிகாப்டர் கிட்ட பறக்கிற அந்த மான்ஸ்டர்லாம் வந்துட்டு இருக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு இவங்களாம் மிரண்டு போயிருவாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோ, இப்போ நீ என்னோட ஆட்டத்தை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் இருந்து குதிச்சுட்டு ஷீல்டு பேரியர்லாம் போட்டுட்டு, பத்தாவதுக்கு அந்த ஐஸ் மேஜிக் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அங்க இருக்க எல்லா மாஸ்டரும் அப்படி ஃப்ரீஸ் ஆயிரும். அந்த பக்கம் அந்த எலும்புக்கூடு மாஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படி முழிக்கும்.
யாரா அவன், எவனோ ஒருத்தன் இறங்கிட்டான் போல இருக்கே, கொம்பை இறங்கிட்டானா அப்படி சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்க. அப்புறம் அந்த எலும்புக்கூடு மாஸ்டர் எலும்புக்கூடுலயே ஒரு பெரிய டைனோசரை கொண்டு வரும் பாருங்க. அது பார்க்கறதுக்கு மியூசியத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் ஃபியர் கத்தும் பாத்தீங்களா, அந்த ஃபியரை கூட அங்க இருக்க எல்லாருமே மறந்து போயிருவாங்க. என்னடா அது டிராகன் ஃபியர்லாம் விடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ டூத்லெஸ் வெளியே கொண்டு வந்துருவான். டூத்லெஸ் உன் வேலையை காட்டுறா அப்படின்னு சொல்ல சும்மா டூத்லெஸ் கத்துவான் பாருங்க டிராகன் ஃபியரு. ஒரிஜினல் டிராகனுக்கு முன்னாடி அந்த எலும்புக்கூடு டிராகனால நிக்க முடியாதுல்ல, அதான் நம்ம டூத்லெஸ் ஃபியர் ஒரு விட்டதுக்கு அப்புறம் அந்த எலும்புக்கூடு டிராகன் அதிர்ந்து போயிடும். அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு தலையா இருக்கான் பாருங்க, அவன் அடடே இது ரொம்ப பயங்கரமா இருக்கு, மனுஷங்க கிட்ட இந்த மாதிரி பவர்லாம் இருக்குதா, இது டிராகன் எப்படி இவங்கிட்ட இருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்புறமா அந்த போர்ட்டலுக்குள்ள வந்து அந்த எலும்புக்கூடு டிராகன் கையில ரெக்கையெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கும். அப்புறமா அந்த போக்கிமான் ஒன்று பறந்துட்டு இருக்கும் பாருங்க, அதுக்கு மேல ஜுன்னு வந்து குதிப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோ டே ஜுன்னு நீ ஏன்டா இது மேலாம் குதிச்சுட்டு இருக்க, கீழே கீழே விழுந்தா என்ன ஆகுறது, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அது கடுப்பாய் ஜுன்னு சொல்லிட்டு இருப்பான், டே நானே சின்ன பிள்ளைய அவளுங்க சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேருமே அந்த டிராகன் கிட்ட சண்டைக்கு போவாங்க பாருங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ரெண்டு பேரும் எலும்புக்கூடு முகமுடி போட்டு நிக்கிறாங்க. யார் இவங்கன்னு பார்த்தா இவங்க தாங்க ட்வின்ஸ். இங்க நம்ம தெரசாவை தூக்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களை காப்பாத்தா இவங்க வந்திருக்காங்க. அங்க அந்த அசிஸ்டன்ட் எலும்புக்கூடு நிப்பான் பாருங்க, அதை பார்த்துட்டு இங்க இருக்கா பாத்தீங்களா ட்வின்ஸ் இந்த சாய், அவன் சொல்லுவான் ஏ சோயி அவன் நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு சோயி சொல்லுவா ஏ அதெல்லாம் நம்ம பார்க்கலடா, அவன் சும்மா மூளைக்கட்ட முட்டா பயலுங்க, அவங்களாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டா இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்துட்டு என்னங்கடா முகமுடி போட்டு வந்தா என்னால கண்டுபிடிக்க முடியாது நினைச்சீங்களா, மறு வச்சா மாறு வேஷமா, உங்களால மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் அந்த ட்வின்ஸ் ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே எஸ்கேப் ஆவாங்க. ஆமா ஆமா கண்டுபிடிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பாங்களா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜுன்னு அந்த எலும்புக்கூடு டிராகன் அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோ ஜுன்னு கிட்ட ஒரு ஐடியா சொல்லுவாரு. அதனால அப்படியே அந்த டிராகன் அட்டாக் பண்ண வரும்போது ரெண்டு பேருமே அதை கண்டுக்கிடாம போக, அது டே என்னடா நான் ஒரு டிராகன் என்னையே கண்டுக்கிடாம போறீங்களா, என்ன புதுசா ரெக்கலாம் வந்துருக்கடா இரு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. அது போர்ட்டருக்குள்ள தானே வந்துச்சு, அதனால நம்ம ஹீரோ அதை போர்ட்டருக்குள்ள வள வச்சு நம்ம ஹீரோவோட அந்த பிரஷர் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த போர்ட்டர்ல அப்படி சுருக்க அதோட கழுத்து சும்மா துண்டா போயிரும், எலும்புக்கூடு மட்டும் தனியா வந்து நிக்க. நம்ம ஹீரோவும் ஜுன்னு எப்படிடா என் பிளான் எப்படி சொல்லிட்டு ஜுன்னு கிட்ட சொல்லிட்டு இருக்க. நம்ம டூத்லெஸ் இருக்கான் பாருங்க, அவன் அந்த எலும்பு கூட கடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பானா, அதை பார்த்து நம்ம ஹீரோ சாப்பிட்றா தம்பி நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஜுன்னு அந்த எலும்புக்கூடு மண்டையன் பாஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவனை கொள்ளலான்னு போக அந்த எலும்புக்கூடு மண்டையனும் பரவாயில்லையாடா நீ ரொம்ப திறமசாலியா தான் இருக்கீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு ஜுன்னு டே ஓவரா பேசுற, உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் வரலன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட வச்சு ஒரு வெட்டிடுவான். பார்த்தா அதுக்கு ஒன்றும் ஆகாது, அப்படியே உயிரோட இந்த பக்கம் வந்து நிற்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு டே அவனெல்லாம் வெட்டாதரா, அவன் ஒரு எலும்பு கூடு வெட்ட திருப்பி சேர்த்துக்குவான், அது தெரியாம ஏன்டா வெட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இந்த எலும்பு கூடு எனக்கு போர் அடிக்குது நம்ம சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இவங்க கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான் எலும்பு கூட மாட்டேன். பின்னாடி பார்த்தா அந்த மொரிமோட ஸ்வார்ட்ஸ் மேன்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, பத்தாவதுக்கு அந்த சியோலின்ற ஒரு பவர்ஃபுல்லான லேடி இருப்பா பாருங்க, அவளும் வந்து நிக்க சும்மா பயங்கரமா முறைச்சிட்டு நிப்பா. அப்படியே அங்க கட் பண்ணா யூரோப்ல இன்னொரு இடத்துல பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்குது, மார்சல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா பேக் இருக்கான், பேக்கு கூட இன்னொருத்தர் இருப்பான், யாரும் தெரியுதா ஐஸ் மார்சல் கூட எல்லாம் இருந்தா பாத்தீங்களா, அவன் தாங்க அவன். பேக்கு டே சண்டை போட ரெடியா, மூஞ்சி நல்லா பிரைட்டா இருக்குது, சரி வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல உள்ள இறங்கி அந்த பேக்கு சண்டை போடுவான் பாருங்க, சும்மா வெறித்தனமா சண்டை போடுறாங்க. சும்மா வா கில்டு மாஸ்டர்னா பேக்குன்னு பேர் வச்சாலே சும்மா பயங்கரமா தான் இருக்கானுங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு அந்த மொரிம் டீம் சேர்ந்தவங்க வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அதுல உள்ள ஒருத்தன் ஜுன்ன பார்த்துட்டு டே நீயா வேஸ்ட் ஃபுல்லோ அப்படி சொல்ல, நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு டே தொப்பி தலையா என்னடா தொப்பியே காணும், அங்க வந்துட்டு நான் யாரு தெரியுமா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படி சொல்லி கிண்டல் பண்ணிய நீ ஆடாது அப்படி சொல்ல, அங்க இருக்க அந்த சியலின் பொண்ணு டே சண்டை போடுங்கடா என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஜுன்னு கிட்ட டே நான் தெரசாவை காப்பாத்த போகணும் கொஞ்ச நேரம் இவங்க சமாளிக்கிறியா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஜுன்னு நீ போடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு ரெடியா பாருங்க. இங்க அந்த ஜுன்னு மொரிம் டீம் சேர்ந்தவங்க சும்மா பயங்கரமா சண்டை போட்டு இருக்க, நம்ம ஹீரோ ஜின்னு நம்ம தெரசாவை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டே இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் தெரசாவை அந்த எலும்பு பாஸ் இருக்கான் பாத்தீங்களா, மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம தெரசா கிட்ட கடவுள் பவர் தானே இருக்குது, அவங்க கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த ஈவில் பவர் கெட்ட சக்தியை எப்படியாச்சும் கொண்டு வந்து தெரசாவை வேற மாதிரி மாத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா தெரசா அதை தடுத்து நிப்பாட்டிட்டே இருக்காங்க. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் எலும்பு கூட மாட்டே இருக்கான் பாத்தீங்களா, அவன் அங்க வந்துட்டு தலைவா நம்ம ரெண்டு பேரும் பிடிக்க போனோமே அந்த ட்வின்ஸ் ஓடி போயிட்டாங்க தலைவா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த எலும்புக்கூடு பாஸ் அப்படியா அப்படின்னா சீக்கிரமா வேலையை முடிக்கணும்டா, நம்ம இன்னொரு மந்திரவாதி பொண்ணை பிடிச்சிருந்தா பத்தியா அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு தெரசா என்னது அந்த மந்திரவாதி பொண்ணா, அதாவது மரியாதை நினைக்கிறேன், மரியாதை சொல்லுவாங்க போல இருக்குது. அதை கேட்டு தெரசாக்கு சாக்காக அதை பார்த்துட்டு இந்த எலும்புக்கூடு மண்டையன் பிடிச்சிட்டேன் பாயிண்ட பிடிச்சிட்டேன்,
இவளை பேசி பேசியே கடுப்பேத்த போறேன்டா நானு அப்படி சொல்லிட்டு நம்ம தெரசாவை பார்த்துட்டு இருப்பான் பாருங்க அந்த எலும்பு கூடும் பாஸ். அப்படி இந்த பக்கம் ஜுன்னு ஒரு ஆள நின்று அங்க இருக்க மொரின் டீம் எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. இவங்க ஏற்கனவே வந்திருக்காங்க, 4வது ஃப்ளோர்ல வந்தாங்க பாத்தீங்களா, தொப்பி போட்டு, அப்புறம் கூட நிறைய பேர் வந்தாங்கல்ல, அவங்க தான் இவங்க. இங்க அந்த பொண்ணு சொல்லுவா பாருங்க நம்ம ஜுன்னை பார்த்துட்டு, நீ பயங்கரமா சண்டை போடுற, நீ பேசாம எங்க கூட வந்துரு, நீ வந்துட்டா நீ இன்னும் பயங்கரமா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு ஜுன்னு, என்ன பார்த்தா நீ இழிச்சவன் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு, ஆமாண்டா இழிச்சவன் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம தெரசாவை தேடி நம்ம ஹீரோ ஜுன்னு வேகமா போயிட்டு இருக்க. பார்த்தா திடீர்னு அங்க ஒருத்தன் வருவான். யாரு? அந்த அசிஸ்டன்ட் எலும்பு கூடுதான். கையில அந்த டைஸ் வச்சுட்டு பயங்கரமான மேஜிக் யூஸ் பண்ண. அதை பார்த்து நம்ம ஹீரோ, இந்த மேஜிக் டைஸ் எப்படி இவங்கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான் பாருங்க. அவன் பயங்கரமான அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது யோ வருவா பாருங்க. யோ வந்து தலையிலேயே ஒரு மிதி. அப்புறம் பார்த்தா அவன் வச்சிருக்கான் பாத்தீங்களா டைஸ், அதை யூஸ் பண்ணி பெரிய சிங்கம் மாதிரி ஒன்று உருவாக்கி, நெருப்பு சிங்கம் மாதிரி அப்படி பறந்து வரும் பாருங்க, சிங்கம் 3ல வர மாதிரி. அதை பார்த்துட்டு யோ என்னடா இது சிங்கம் 4ஆ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா பாருங்க. அப்ப அந்த யோட ஃப்ரெண்ட் லீ இருக்கான் பாருங்க, அவன் அங்க வந்துட்டு அந்த மிலிட்டரி வண்டி மாதிரி ஒன்று உருவாக்கி அப்படி கிரீன் லேண்டர் பவர் வச்சு அடிப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அவ சொல்லுவாரு, என்னடா ஏதோ தூக்கி எறியறா சொல்ல. அதுக்கு அந்த லீ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்புறமா அவங்க 2 பேர் இருக்காங்க பாருங்க, சொல்லுவாங்க, ஜின்னு நீங்க உடனே இங்க இருந்து போய் தெரசாவை காப்பாத்துங்க, இந்த எலும்பு கூட எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோ வேகமா ஓடிட்டு இருக்கும்போது முன்னாடி பார்த்தா இன்னும் நிறைய எலும்பு கூட நிக்குமா. அதை பார்த்து நம்ம ஹீரோ, செம்ம கடுப்பாது, டே ட்வின்ஸ் நீங்க அங்கதான் இருக்கீங்க தெரியும், ஒழுங்கா வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்ல. அந்த ட்வின்ஸ் அங்க வந்துருவானுங்க. நம்ம ஹீரோவோ, டே இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு என் வழியை கிளியர் பண்ணுங்க, நான் அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன் அப்படின்னு சொல்ல. அப்படியா, அப்படின்னா நீங்க என்னோட பிரதரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூட எல்லாத்தையுமே அந்த ட்வின்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ அங்க போயிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த பாஸ் எலும்பு கூட மட்டும் இருக்கான் பாருங்க. நம்ம தெரசாவோட அந்த ஈவில் பவரை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியா இருக்கார்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மரியாவை கூட்டு வந்துட்டான். மரியா மேல அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவளை கொடுமைப்படுத்திட்டு இருப்பான் பாருங்க. அவ வழியில கத்திக்கிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு தெரசா அப்படி துடிக்க. அப்புறம் அந்த எலும்பு கூட பாஸ் சொல்லுவான் தெரசா கிட்ட, பாத்தியா உன்னோட ஃப்ரெண்டு ஒன்னாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, நீலாம் வேஸ்ட், நீலாம் உதவ முடியாத ஒரு தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரசாவை அப்படி ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பான் பாருங்க. அதனால நம்ம தெரசா அந்த உடம்புல இருந்த ஈவில் பவர் அப்படி வெளியே வர கொஞ்சம் கொஞ்சமா வரும். அவன் அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. மொத்தமா ஈவில் பவர் வரும் பாருங்க வெளியே. சும்மா அந்த டீமன் பவர் வெறித்தனமா வெளியே வரும் பாருங்க. அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம தெரசா அப்படியே மாறிடுவாங்க. 10 எண்ணத்துக்குள்ள வர வில்லி சமந்தா மாதிரி மாறிட்டு, இவளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறது எனக்கு செம்ம கடுப்பா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி மாறிடுவாங்க நம்ம தெரசா. புலி மந்திரங்கள் யூஸ் பண்ணாமலே நம்ம தெரசாவோட ஈவில் பக்கத்தை வெளியே கொண்டு வந்துட்டா அந்த எலும்பு கூட மண்டையன். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுதுங்க.